வணக்கம். எல்லாரும் சொல்லி முடிச்ச அப்புறம் கிடாயின் கருணை மனு படத்தோட விமர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா ப்ரெஷ்ஷோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு படம் பார்த்து சுட சுட உங்களுக்கு விமர்சனம் சொல்ல போறேன். இந்த படத்தோட டைட்டில்ஸ்ல ஒரு புதுமை பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஹீரோயின் பேரை ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. ரவீனா அப்படின்றவங்க தான் படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய படங்கள்ல நிறைய முன்னணி ஹீரோயின்களுக்கு அவங்க டப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வந்திருக்காங்க. ஸோ அவங்க நடிப்பு எப்படி இருந்தது, படம் எப்படி இருந்தது அப்படின்றத இப்போ நம்ம விமர்சனத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிடாயின் கருணை மனு. விதார்த்தும் ரவீனாவும் புதுசாக கல்யாணமான ஜோடி. அவங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுனால கிடா வெட்டி நேர்த்தி கடன் செலுத்தினோம் குலதெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி அந்த ஊர்க்காரங்க ஒரு 20-30 பேர் ஒரு லாரியை வாடகைக்கு எடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. ஸோ அந்த அசம்பாவிதத்தை இந்த கூட்டம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, கடைசியில் அதோடைய அவுட்கம் என்ன, அந்த கிடாவுக்கு என்ன ஆச்சுன்னு ரொம்ப சுவாரஸ்யமாகவே கதை சொல்லியிருக்கிற படம் தான் கிடாயின் கருணை மனு. இந்த கதை மையா பொய்யா தெய்வந்தா சாட்சி ஐயா உதவட்டு வந்தது மட்டும் உண்மை. விதார்த் ரொம்ப கச்சிதமா அந்த கதாபாத்திரத்தோட பொருந்தி நடிச்சிருக்காரு. தன்னோட வயசை பத்தி யாராவது பேசினா வர அந்த கோவம், புது பொண்டாடிய ஏக்கமா ஒரு ரொமான்டிக் சொல்லலாமா, அந்த காட்டுக்கு சொல்லலாம், ஒரு ரொமான்டிக்கா ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறது, அப்புறம் ஒரு காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுன்னு ரொம்ப பெர்ஃபெக்டா நடிச்சிருக்காரு. ரவீனா இதுதான் அவங்களுக்கு முதல் படம். அவங்களுடைய குரல்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் அவங்களுடைய ஃபேஸ்ல இல்லை. இன்னும் கூட கொஞ்சம் அவங்க எமோட் பண்ணி நடிச்சிருக்கலாம். மற்றபடி அந்த ஊர்க்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரோடைய காஸ்டிங்குமே அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. முக்கியமா கொண்டி அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்கிற ஆறு பாலா, அப்புறம் சேவல்ன்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்க வக்கீலா நடிச்சிருக்கிற ஜார்ஜ்னு எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. உங்க ஊர்ல கருவிங்கிற கூட்டம்லாம் ஏறிடுச்சா? நடக்கிற நடையில செஞ்சு போய் ட்ரெண்டிங்ல கறி அதிகமா திட்டலாம். பயங்கர சேஃப்டியா தான் இருக்காங்க. ரகுராம் இசை, சரணுடைய கேமரா ரெண்டுமே அசல் கிராமத்து மக்களுடைய வாழ்வியல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. பிரவீனோட எடிட்டிங்ல படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லருக்கு உண்டான பாணியிலேயே போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும். இயக்குனர் சுரேஷ் சங்கையா வில்லேஜ் பேக்ட்ராப்ல பிளாக் காமெடி கலந்து த்ரில்லர் மாதிரியான ஒரு படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. படம் முழுக்க இருக்கிற அந்த பிளாக் காமெடி தான் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். முக்கியமா அந்த கிராமத்து மக்கள் கூட்டத்தில் ஒருத்தர் அந்த ஆத்தென்டிக் கிராமத்து ஸ்லாங்லேயே கலாச்சிக்கிறது, திட்டிக்கிறதுன்னு கேட்கறதே அவ்வளோ ஜாலியாகவும் பிளசண்டாகவும் இருக்கு. அந்த கிடா தான் கடைசி வரைக்கும் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே சாட்சியா இருக்கு. அதை வச்சு ஏதாவது ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அப்படி எதுவும் பண்ணல. கார்த்தி, சசிகுமார் எப்போ வருவாரு? சசிகுமார் எதுக்கு வரணும்? ஓ, டோன்ட் ரிவீல் தி ஸ்டோரி தானே? இல்லையே, சசிகுமார் வர மாட்டாரா? அவர் எதுக்கு வரணும்? சரி, நான் லாஸ்ட்ல கேட்டுக்கிறேன். என்னத்தை பார்க்க 2 நாள் ஒன்று இப்படி தான் தொங்கோட போகிறோம். புதுமையான ஒரு கதைக்களம், திரைக்கதை, அற்புதமான நடிகர்கள், கிராமத்து மக்களுடைய வாழ்க்கையை சொல்கிற அந்த நுட்பமான டீட்டெயிலிங், அந்த பேச்சு வழக்கு, இதெல்லாம் படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ்வளோ நேரம் இருந்து அந்த லைவ்லினஸ் மிஸ் ஆகி ஒரு சினிமா தனம் படத்தில் ஒட்டிக்குது. படத்தோடைய ஓட்டத்தில் நம்மளுக்கு வர கேள்விகளுக்கு விடை இல்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நம்மளுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம் முடியும் போது இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார், மாச கடைசி 2 கேஸாவது போடணும். மொத்தத்தில் புதுமையான கதைக்களன், லைவ்லியான கதாபாத்திரங்கள், நகைச்சுவையான வசனங்களுக்காகவே செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற லேகை மன்னிச்சு கண்டிப்பாக இந்த கிடாயின் கருணை மனு படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். கிராமத்து மக்களோட ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தரும். ஒரு கோயிலுக்கு போனவங்க கடைசியாக கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க. ஸோ மறக்காம செல்ஃபி ரிவ்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்ஃபி ரிவ்யூ ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்கு, அதை லைக் பண்ணுங்க. நிறைய அப்டேட்லாம் உங்களுக்கு வரும். என்ன சசிகுமார் பத்தி சொல்லவே இல்லை. அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், அவரை பத்தி சொல்லலாம். இது பார்ட் 2 படம் தானே? ஏதோ பார்ட் 2 கிடாரி பார்ட் 2 தானே? ஒரு கிடாரியின் கருணை மனு. நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுருக்காங்க. கிடாரியின் கருணை மனு இல்ல, கிடாயின் கருணை மனு. கார்த்தி, கிடா என்றால் என்ன, கிடாரி என்றால் என்ன? நல்ல கேள்வி. வாயில் புல் இருந்தால் கிடா, வாயில் கத்தி இருந்தால் கிடாரி. கரெக்ட் தானே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா தமிழ் அறிஞரே, என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை! இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா?